ஸ்கின் ரேஷஸ் கூட இல்லை பாருங்க. தட் இஸ் த மேஜிக் ஆஃப் த பிரஸ்ட் ஃபீடிங். அழுத அந்த ஒரு அழை அது பார்க்கும்போது உனக்கு எப்படி இருந்தது? நீங்களும் சின்ன வயசுல கத்துனீங்கல்ல, டாக்டர் கிட்ட அப்பப்போ திட்டு வாங்குவேன். ஃபார்முலா ஃபெட் பேபிஸ்க்கு நல்ல கொழுக்கு நிறைய பேர் வந்து எங்களோட ப்ரெக்னன்சி ஜேர்னிலேருந்து விளாக்ஸ் பார்த்துட்டு நான் போன ஹாஸ்பிட்டலுக்கே போயிருக்கீங்க. குழந்தை பிறந்ததுக்கு சாப்பிட்டுக்கலாம்னு நிறைய விஷயத்த அவாய்ட் பண்ணி வச்சிருந்தேன். இப்போ சுத்தமா குழந்தை பால் கொடுக்கிற வரைக்கும் அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு ஆன்டியும் சேர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு வந்து சின்ன வயசுல தடுப்பூசி போடும்போது ஊசி வளர்ந்துருச்சு. 1 மாசம் கழிச்சு பெரிய உலகத்தை பாக்குறா சோபி. அப்படியே கையை கொஞ்சம் தள்ளினீங்கன்னா எனக்கு ஓட தெரியும். எப்படி இருக்கு? போன மாசம் பாப்பாக்கு இன்ஜெக்ஷன் போட வெளில வந்தேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு அதுவும் அவனுக்கு இன்ஜெக்ஷன் போடுறது ரொம்ப அற்புதமா இருக்கு. வெளி உலகத்தை பாக்குறது ஏதோ சிறைச்சாலையில இருந்து ரிலீஸ் ஆன மாதிரி. அம்மா வீட்ட நீ சிறைச்சாலைன்னு சொல்ற அதுக்கு தானே வர. ஆன்டி வெறும் தலைய மட்டும் ஆட்டுறீங்க. நானும் அப்படிதான் பாச்சு வரலப்பா. போன வாட்டி வேக்சினேஷன் போட்டப்ப அப்படின்னு இருந்தீங்க, இந்த வாட்டி எப்படி இருக்க போறீங்க? கஷ்டமா வந்து ஒரு மாதிரி அப்படியே அமைதியா தூங்கிட்டு இருக்கு. குழந்தை ஊசி போடும்போது வீரன்னு ஒரு கத்துறான்னா நான் பாக்க ஐயோ. அதுக்கப்புறம் 2 நாள் அந்த தொடைய தொட்டாலே கத்திட்டு வீர்னு கத்துறான். அப்புறம் அவனுக்கு வீர்னு பேர் வச்சிருக்கேன். பிரசாந்த் வீரா, சிஎஸ்கே பிளேயர். ஆமா, குழந்துரும். எப்படி பாருங்க, நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கு. கார கேட்கல, கண்ணாடியை கேட்டு நல்லா குழு குழுன்னு இருக்கு. 1 மாசம் கழிச்சு பார்க்க போறீங்க சுகன்யா டாக்டரை. How are you feeling? அவங்க பார்த்த உடனே ஒரு ஹாப்பி வைப் கொடுப்பாங்க. செம வெல்கமிங்கா இருக்கும் அவங்களோட அந்த வைப். ஹெல்த் பத்தி செக் பண்ணி பேசுவோம், பாப்பா பத்தி பேசுவோம், அப்புறம் கொஞ்ச நேரம் பர்சனல் கதையெல்லாம் பேசுவோம். நல்லா பண்ணா போவோம். அதுக்கப்புறம் அவங்க பிஸி இல்லை, பேஷண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அவ்வளோதான், பாப்பாக்கு இன்ஜெக்ஷன் போட்டு கிளம்பி வருவோம். போன வாட்டி வீட்டுக்கு போயிட்டு வரதுலே லேட் ஆயிடுச்சு. இந்த வாட்டி இன்னொரு பேஷண்ட் வேற கூட வராங்க. சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். ஹாஸ்பிட்டல்ல போய் உங்களை சந்திக்கிறோம். என்ன சார் பண்றீங்க? மம்மி வேலையை நீ பாத்துட்ட, டேடி வேலையை நான் பாத்துட்டேன். ஊசி போட்ட உடனே இங்க ஞாபகம் வந்துருச்சு அவரு. குடிச்சிட்டு இப்ப ஏப்பம் விட்டுட்டு இருக்காரு. போன வாட்டியோட இந்த வாட்டி இன்ஜெக்ஷன் போடும் போது ரொம்ப கத்தணும். அழுத அந்த ஒரு அழை அது பார்க்கும்போது உனக்கு எப்படி இருந்தது? நீங்களும் சின்ன வயசுல கத்துவீங்கல்ல, அதோட கம்மிதான். அப்படியா? நீங்க கத்துவீங்க பாரு, வீடு 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 ஹாஸ்பிட்டல்ல தூக்கி போற மாதிரி. அப்ப வந்து கவர்மெண்ட் கிடையாது, அப்பவும் இந்த மாதிரி தனியார்ல தான் போடுவேன். கவர்மெண்ட் கூட்டின்னு போனேன். அவங்க கியூ ரொம்ப நேரம் நிக்கணும். நான் இங்க மாடு வச்சுட்டு இருக்கோம், இத்தனை பேர் வேலை செய்யணும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் நான் எவ்வளவு நேரம் நிற்பேன். அதுவும் ரொம்ப தூரம் வேற ஹாஸ்பிட்டல். இது பக்கத்துல, நம்ம வீட்டு பக்கத்துலயே அங்கேயே போட்டு அவங்கதான் ஆரம்பத்துல இருந்து டெஸ்ட் பண்ணி சொன்னது. இந்த மாதிரி முழுகாம இருக்கீங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் ஃபுல்லா அவங்க கிட்ட தான் பார்த்தது. பிரசவம் மட்டும் எங்க அம்மா வீட்டுல. அங்கிருந்து வந்துட்டு குழந்தைங்க ஃபுல்லா பார்த்தது, ஃபுல்லா தடுப்பு இன்ஜெக்ஷன் ஃபுல்லா அவங்க கிட்ட தான் போடும் கடைசி வரைக்கும். ஆனா இப்போ இத்தனை வருஷம் கேப்ல இன்னும் அட்வான்ஸா வந்து அதுக்கு இந்த ஊசிலாம் அழகா வலிக்காம மெலிசா இருந்தோம்னா அப்ப இருந்தது அந்த மாதிரி 3 பேரும் அந்த. ஆனா கண்டிப்பா ஃபீவர் வரும், அது லைட்டா வரும் கண்டிப்பா ஃபீவர். என்னதான் ஒண்ணுமே பண்ண முடியாது, வீங்கிரும். சில டைம் வீங்காது. அது மாதிரி நிறைய இருந்துச்சு. இப்போ அட்வான்ஸா வளர்ந்தனால கொஞ்சம் நார்மல் ஆயிடுச்சு.
எனக்கு வந்து சின்ன வயசுல தடுப்பூசி போடும்போது ஊசி வளர்ந்துருச்சு. ஏன் நீங்க ஸ்டீல் பாடியா? ஐயோ, நான் வெளில இருந்து ராக் எடுத்ததான் முன்னாடி खत्म. நீங்க சின்ன மாப்பிள்ளை என்னன்னு சொல்லுவீங்க? சின்ன மாப்பிள்ளை என்னன்னு சொல்லுவேன்? என்ன கட்டைன்னு சொல்லுவீங்க? நாட்டுக்கட்டை. இந்த நாட்டு கட்டையாவே சின்ன வயசுல ஊசியே வளர்ந்துருச்சான். பொன்மணிக்கு வேக்சினேஷன் போட்டாச்சா? என் பையனை என்ன கண்மணி பொன்மணின்ற? என் பையனை கண்மணி பொன்மணி கொஞ்சம் பொண்ணு மட்டும் அப்படி கொஞ்சம் எங்க அம்மா ராசாதினே கொஞ்சம் சரி தங்கலாம். நானே பொண்ணு குட்டி கொஞ்சம் மட்டும் கொஞ்சிட்டு இருக்கேன். பொண்ணு நீ பட்டு நீ நல்லபடியா நம்ம வளர்த்துருக்கோமா? வெயிட் கெயின்லாம் கரெக்டா இருக்காமா? கரெக்டா நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். வெயிட் சூப்பரா இருக்கு. நாங்க தாய்ப்பால் கண்டினியூ பண்ணுங்க, வேற எதுவும் கொடுக்காதீங்க. தாய்ப்பால் வரத்துக்கு என்னெல்லாம் சாப்பிடணுமோ எல்லாத்தையும் தின்னுட்டு இருக்கேன். நான் கொஞ்சம் சிலதெல்லாம் ஐயோ அவங்க இருக்கு. இதுக்கு பிரெக்னன்சி டைம்லயே நல்லா வெளுத்து வாங்கிருக்கலாம் போல இருக்கு. அப்ப வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் நிறைய விஷயத்த அவாய்ட் பண்ணி வச்சிருந்தேன். இப்ப சுத்தமா குழந்தை பால் கொடுக்கிற வரைக்கும் அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்றாங்க. குழந்தை சாப்பாடு ஊட்ட ஆரம்பிச்சிட்டோம்னா நீயே சாப்பிடலாம். அவன் நீ அவனுக்கு என்னென்ன கொடுக்குறோமோ அதோட நீ சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ சாப்பிடலாம். பால் அப்பவும் பால் குடிச்சா ஒன்றும் ஆகாது. இப்போ பால் கொடுத்தா வாந்தி மாந்தம் அப்புறம் சீதளம் பண்ணும் நிறைய இருக்கு. இதுல வேற மேங்கோ சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது. பாப்பா வாயில மேங்கோ போகிற வரைக்கும் நான் மேங்கோ சாப்பிடக்கூடாது. நெக்ஸ்ட் இயர் சாப்பிடலாம். அதுக்கு பதிலா நான் சாப்பிடுறேன். அம்மா பிள்ளைய கட் பண்ணி வச்சு சாப்பிடுவேன். அதுவும் பங்கனப்பள்ளியை கட் பண்ணி உறிஞ்சி ஃப்ரிட்ஜில இருந்து வச்சு நான் சாப்பிட்டு வெறுப்பேற்றுவானே அதை நினைக்கும் போது எனக்கு வேதனை. எனக்கே கொடுக்க மாட்டாங்களே. நீ வேற கேஸ், நான் வேற கேஸ். எனக்கே கொடுக்க மாட்டாங்க. இந்த வருஷம் பலாப்பழம் வந்து ஒரு 10-15 காய்ச்சி இருக்கு வீட்டுல. அதெல்லாம் பார்க்கும்போது நீ எல்லாம் எனக்கு இல்ல எனக்கு இல்ல. இந்த வாட்டி இன்னும் அதிசயமா 10-12 மேல இருக்கும். எல்லாம் மங்கீஸ் தான் வந்து ஆட்டை போட்டு சாப்பிடுது. மேல காய்ச்சிருக்கணும். உங்களுக்கு நெக்ஸ்ட் vlog அம்மா வீட்டுல எடுக்கிறேன்னா அதுல காட்டுறாங்க மரத்தை. இப்போ வந்து இன்ஜெக்ஷன் போட்டாச்சு. எனக்கு வந்து டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த பெயின் பத்திலாம் கொஞ்சம் கேட்க வேண்டியது இருக்கு. அவங்க ரொம்ப பிஸியா இருக்காங்க, நிறைய பேஷண்ட்ஸ் இருக்கிறதுனால அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த டைம்ல ஃபீட் பண்ணிடலாம். நீங்க உட்காந்து ஃபீட் பண்ணோடனே சார் பர்ப் பண்ணேன்னு சொல்லி வாங்கி எடுத்துட்டாரு. அப்புறம் சமாதானப்படுத்தி இப்போ தூங்க வச்சுக்கிட்டு இருக்கேன். டாக்டர் வந்தோடனே மீட் பண்ணிட்டு என்ன நடக்குதுன்னு சொல்றேன். குழந்தைய மட்டும் பார்க்காமல் ஆன்டியும் சேர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. அம்மாக்கு உடம்பு சரியில்லாம போனதுக்கு அப்புறம் இப்பதான் பார்க்க வந்தோம். நான் செக் பண்றேன்னு பண்றாங்க மேம். கேளுங்க நல்லா. ஒண்ணு கூட சாப்பிடல. அது ஃபர்ஸ்ட் டைம் ஆனும்போதே டேப்லெட் ரெகுலரா எடுக்க சொன்னாங்க. ரெகுலரா எடுக்கிறேன். அதனால திருப்பி நான் உங்களதான் அப்படியே ஒரு பவர்ஃபுல் மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க என்ன ஆகுதுன்னா பிபி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலை சுத்துறது அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா? இப்பெல்லாம் இல்ல. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இல்ல. அதுக்கு முன்னாடி வந்து தலை சுத்தாது. கொஞ்சம் இங்கதான் இருக்கு அந்த பிளாக் இந்த சைடு. இங்கதான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வரைக்கும் ஒரு 3 வருஷம் போட்டேன். இடையில இந்த 2 வருஷம் மாத்திரை விட்டு எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. அவங்கள வச்சுட்டு விளையாடுங்க. ஆனா என்ன செய்யறது? நல்ல ஹெல்த்தியா இருக்காங்க. ஸ்கின் ரேஷஸ் கூட இல்லை பாருங்க. தட் இஸ் த மேஜிக் ஆஃப் த பிரெஸ்ட் ஃபீடிங் நான் சொல்வேன். பிரெஸ்ட் மில்க்லேயே வந்து எல்லா சத்தும் கிடைக்கும் குழந்தை ஆரோக்கியமாக வளர்றதுக்கு. இம்யூனிட்டியும் நல்லா இருக்கும். அந்த வெயிட் கெயின் வந்து நீங்கள் ஃபார்முலா ஃபெட் பேபிஸ்க்கு நல்ல கொழுக்கு மில்க் இருப்பாங்க. நம்ம பேபி ஸ்லோ கெயின் தான். பட் தே ஹேவ் வெரி குட் இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட். எல்லா டெவலப்மெண்ட்டுமே நல்லா. And I'm very happy. Our baby is doing very good. என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? இந்த பேர் என்னது? பாரிஜாதம். அம்மா வாசனையா இருக்கும். நிறைய பூத்து இருக்கு. அதான் பார்த்துட்டு இருக்கேன். எப்படி இருந்துச்சு உங்க ஹாஸ்பிட்டல் விசிட்? ஹாஸ்பிட்டல் விசிட்டா? சம்மர் ஸ்டார்ட் ஆச்சுல, ரொம்ப டயர்டாயிடுச்சு. அவனுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஊசி குத்தினோடனே வலி தாங்க முடியாம வீருன்னு கத்துனானா அந்த சீன் தான் ரொம்ப
அந்த ஹாஸ்பிட்டல் போய் அவனுக்கு இன்ஜெக்ஷன் போடுறதுலேயே ரொம்ப கஷ்டமான பார்ட் அவன் அழுறத பார்க்கறது தான். அந்த அழுகுறான். டாக்டர்ஸ் வந்து சில்ல அதெல்லாம் நார்மல் தான் அப்படின்றாங்க. ஆனால் நமக்கு பேரண்ட்டாக நம்ம கை குழந்தை அப்படி கத்தும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி நல்லா தான் போச்சு ஹாஸ்பிட்டல் விசிட். ப்ரெக்னென்ட் செக்அப், பாப்பாவோட ஹார்ட் பீட் கேட்கறதுக்கு எவ்ரி டைம் அப்படியே வெயிட் பண்ணும் அந்த ஸ்கேனுக்காக. இன்னைக்கு ஹார்ட் பீட் கேட்டுடலாம் அப்படின்னு டக்கு டக்குன்னு போன மாதிரி. பாப்பாவே கையில் தூக்கிட்டு அவனுக்கு இன்ஜெக்ஷன் போடுறேன். குழந்தை வெயிட் வைஸ் ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னது ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா நான் வந்து பிரெஸ்ட் ஃபீட் தான் பண்ணுறேன். தாய்ப்பால்லையே வளர்க்கணும் அப்படின்றதுக்காக நிறைய ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன் எனக்குள்ளே இருக்குது. எனக்கு நிறைய டெம்ப்ட் இருக்குது. நான் ப்ரெக்னென்சிலேருந்தே நிறைய ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்துட்டேன். ஸோ ஆஃப்டர் டெலிவரி நான் இதெல்லாம் சாப்பிட்லான்னு நினைக்கும் போது அப்போ தான் ஹார்ட் ட்ரூத் ஹிட் ஆகுது. நம்ம சாப்பிட்றது தான் பாலாக கன்வெர்ட் ஆகி பாப்பாவுக்கு போவோம். அதனால நம்ம ஃபுட்டில் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். ஸோ எதெல்லாம் பால் சுரக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அந்த சாப்பாடை தான் நம்ம நிறைய எடுத்துக்கணும். அப்போ வந்து இந்த வாட்டர் மெலன்லாம் சாப்பிடக்கூடாது. சம்மருக்கு கூலிங்காக தண்ணி குடிக்கக்கூடாது, கூலிங்காக ஜூஸ் குடிக்கக்கூடாது. எல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வெறுப்பேற்றுதாங்க நம்மளால ஐஸ்கிரீம் சாப்பிட முடியும். ஏன்னா பாப்பாவுக்கு சளி பிடிக்கும். இது மாதிரி நிறைய சாக்ரிஃபைஸ் எல்லா மாதிரியும் பண்ணுறது தான். பட் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் ஒரு வருஷமா நான் சாப்பிடாம இப்பவும் சாப்பிடாம இருக்கேனே. இன்னும் ஒரு 3 மாசம் வெயிட் பண்ணுங்க, அப்புறம் எல்லாமே டாக்டர் சொன்னாங்க 6 months கொஞ்சம் பிரெஸ்ட் ஃபீட் நீங்க வந்து ப்ராப்பரா கொடுத்தீங்கன்னா அவங்களோட வெயிட் அண்ட் அந்த ஹியூமினிட்டிலாம் வந்து நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா நீங்க நார்மலா என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குது. ஏன்னா அவன் வந்து ஹெல்த்தியா வெயிட் கெயின் பண்றது அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குல்ல, அது பண்றான் அப்படின்னும் போது எனக்கு ஹாப்பியா இருந்தது. ஓகே, நம்ம சாக்ரிஃபைஸ் பலன் கொடுக்குது. ஏன்னா நம்ம இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி பாப்பாவுக்கு வெயிட் எல்லாம் பர்ஃபெக்டா இல்லைன்னா அதுதான் கஷ்டம். அதனால எனக்கு ஹாப்பி. இன்னும் கொஞ்சம் பால் வர மாதிரி, ஏன்னா அவங்க வெயிட் போட போட வளர பால் கொஞ்சம் நிறைய தேவைப்படும். அதனால இன்னும் கொஞ்சம் சாப்பாடுல இந்த பால் சுரக்கிற மாதிரிலாம் ஆட் பண்ணணும். அதுக்கான வேலைகள் தான் மெனுலாம் தான் எழுதணும். இனிமேல் அடுத்தடுத்து என்ன ஃபுட் இன்க்ளூட் பண்ணணும். ஏன்னா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுலேருந்து நான் தான் சமைக்கிறேன். பாப்பாவையும் பார்த்துட்டு சமையல் இருக்கும் போது இந்த பால் சுரக்கிறது அப்படின்லாம் தோணாம இன்னைக்கு இது கடகடன்னு சமைச்சிடலாம், இன்னைக்கு 1 pot இதை சமைச்சிடலாம் அப்படின்னு தான் தோணி நான் செய்கிறேன். அதனால இனிமேல் ஃபுட்டில் வந்து கொஞ்சம் அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணணும். ஸோஃபார் இன்னைக்கு டே நல்லா போச்சு. பாப்பா ஹெல்த் வைஸ் நல்லா இருக்கிறது எங்களுக்கு ஹாப்பி. இன்னொன்று என்ன சொல்லணும்னா, நிறைய பேர் வந்து எங்களோட ப்ரெக்னன்சி ஜேர்னிலேருந்து விளாக்ஸ் பார்த்துட்டு நான் போன ஹாஸ்பிட்டலுக்கே போயிருக்கீங்க. நாங்கள் போய் வந்து சோபி அக்கா வீடியோ பார்த்துட்டு தான் நான் வந்தேன், கௌதி சோபி வீடியோ பார்த்துட்டு தான் நான் வந்தேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்கிறீங்களா டாக்டர் ஷேர் பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஏன்னா ஒரு உயிர் நம்ம வந்து உள்ளுக்குள்ள ஒரு உயிர் உருவாகி இது 2 உயிர் சம்மந்தப்பட்ட விஷயத்துல எங்களோட வேர்ட்ஸை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணி அங்கே போய் பார்க்கறதுன்றது எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நீ இந்த கடையில் போய் சாப்பிட்டேன், நீங்கள் போய் சாப்பிட்டு பாருங்கன்னா அது வேறு. இந்த கடையில் நான் ட்ரெஸ் வாங்கினேன், நீங்கள் போய் வாங்கி பாருங்கன்னா அது வேறு. ஆனால் இங்கே தான் நான் என்னோட குழந்தைய பிரசவம் பார்க்க போகிறேன் அப்படின்னு நான் சொல்லி நான் என்னோட ஜேர்னியை ஷேர் பண்ணதில் அவ்வளோ பேர் நானும் அங்கே தான் பார்ப்பேன் அப்படின்னு. அதுவும் லாஸ்ட் மினிட்லலாம் நிறைய பேர் போயிருக்காங்க. அதுக்கு மட்டும் டாக்டர் கிட்ட அப்பப்போ திட்டு வாங்குவேன், நீ பண்ண வேலையில லாஸ்ட் மினிட்ல வந்து எங்கிட்ட நிற்கிறாங்க அப்படின்னு. பட் இப்போ நிறைய பேர் வந்து ப்ரெக்னென்ட்னு தெரிஞ்சதுலேருந்தே அவங்கள அப்ரோச் பண்ணுறீங்க. இன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாங்க டே 1லேருந்து எங்கிட்ட வராங்க, நான் அவங்களுக்கு நல்லபடியாக அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கேன், நிறைய பேர் உன் பேர் சொல்லி தான் வந்தாங்க அப்படின்னு. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இந்த விஷயத்தில் நீங்கள் எங்களை அவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா 2 உயிர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு இன்ஃப்ளூயன்சராக ஒரு வீடியோ பார்த்து நம்மளும் அவங்க போகணும்னு நீங்கள் நினச்சது எனக்கு ரொம்ப ஹாப்பி. உங்கள் எல்லாருக்கும் என்ன மாதிரியே நல்லபடியாக இந்த ப்ரெக்னென்சி ஜேர்னி எல்லாம் அமைய வாழ்த்துக்கள். குழந்தை அங்கே போய் பெற்றவங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இந்த மாதிரி ஒரு சூப்பர் விளாகோட உங்களை நாங்கள் சீக்கிரமாக பார்க்குறோம். பை, see you.